ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அமேஜி குகன். இப்போ இன்றைக்கு எங்களுடைய ஓல் ஐலண்ட் வாக் அண்ட் லிஃப்டில் 4வது நாள், ஆகஸ்ட் 12ஆம் தேதி. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. நேற்று நைட் நேற்று நைட்டுன்றதுக்கு முதல் நேற்று காலையில் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், முல்லைத்தீவு கொக்குளாய் அந்த ஜங்ஷனில் இருந்து நம்ம இயக்கச்சி வரைக்கும் வந்திருப்போம். இப்போ நின்று கொண்டு வீடியோ எடுக்கிறதே இயக்கச்சியில் தான் நிற்கிறோம். டென்ட் போட்டு தங்கி அதில் இருந்து 9 மணியை போல் ஸ்டார்ட் பண்ணி இயக்கச்சி வரைக்கும் வந்திருப்போம். இரவு நின்றது இயக்கச்சியில் தான். இப்போ நின்று கொண்டு இருக்கிறது இயக்கச்சியில் தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹோட்டல் அதில் எல்லாம் நிற்கல. என்னென்னு சொன்னால் பட்ஜெட் கூட போகும், அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை அப்படின்றதால டென்ட் போட்டு தங்குறோம். அடுத்து இரவு நின்றது எப்படி என்று சொன்னால், இயக்காட்சியில் இறங்கித்தான் ரீச் ஆகிருக்கக்கூடிய அந்த இயக்காட்சி சந்தியில் இறங்கிட்டு எங்கே நிற்கிறேன்றது தெரியல. ஒரு 6:30 அப்படி இருக்கும். ஒரு ஐயா ஆடு மேய்ச்சி அந்த ஐயாட்ட கேட்டோம், ஐயா நாங்கள் நிற்கணும், ஒரு இடம் மட்டும்தாங்க, நாங்கள் டென்ட் கொண்டு வந்திருக்கிறோம், அதில் நாங்கள் டென்ட் போட்டு தங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா சொன்னார், தம்பி நான் ஆடு வச்சிருக்கிறேன், நான் தனியாக தான் நிற்கிறேன், நீங்கள் உங்களால் நிற்கலாமன்ட்டு சொன்னால் இடத்தை பார்த்துட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னார். ஐயாட்ட சொன்னோம், ஓகே நீங்கள் இடம் மட்டும் காணுங்க, எந்த இடம் வேண்டாலும் நாங்கள் தங்குவோம் அப்படின்னு சொல்லி கதைச்சி இப்போ நிற்கிறதே ஐயாட இடத்துல நிற்கிறோம். இன்னும் இந்த இந்திய நாளை ஸ்டார்ட் பண்ணலை. இது 4வது நாள். இடத்தை காட்டுங்க. நாங்கள் இரவு படுத்த நான் படுத்த இந்த அடிக்கிற கட்டியில் இந்த கதிரையில் படுத்தது. டிஎம்எஃப் ஆசன் இரவு தூங்குனது இந்த அடிக்கிற கட்டில். இதை பார்த்தா தெரியும். இதில் எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. பேக் உள்ள இருக்குது. அந்த ஐயா படுத்தது இந்த அடிக்கிற மேசையில். ஐயாட பேர் இளங்கேஸ்வரன் அப்படின்ற ஐயா இந்த இட இயக்காட்சியில இருந்து கொண்டிருக்கிறாரு. அப்படியே ஆட்டுக்கொட்டியில காட்டுறமாங்க. இந்த படுக்கிறதே ஆடு படுக்குது. இடத்த காட்டுங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே உங்களை பார்த்தா தெரியும், ஆடெல்லாம் பக்கத்துல படுக்கு. நாங்க நின்ற இது இந்த இருக்கிறது தான். இதை காட்டுங்க. இந்த போயிட்டு இதுல அந்த ஐயா தனியா தான் இருக்கிறாரு. இரவு பெரிய ஒரு கெல்பொண்டு பண்ணார் அப்படின்னு நான் சொல்லணும். இது ஆட்டுக்கொட்டில். பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இந்த ஆடுகள் நிறைய ஆக்கள் இன்னும் மேய்ச்சலுக்கு கொண்டு போகல. ஐயா இப்போ வெளியில போயிருக்கிறாரு. இதால காட்டு. நிறைய ஆடுகள் நிற்கிறது அப்படி உங்களுக்கு தெரியும். ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ நம்ம புது இடத்துக்கு போய் ஒரு ஆக்கள்கிட்ட நிக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டா அநேகமான ஆக்கள் உதவிகள் செய்ய மாட்டாங்க. ஐயா கேட்ட உடனே செஞ்சிட்டாரு. ஒரு ஆடு படுக்குது பாருங்க. இது ஐயாட ஆட்டு கொட்டியில் அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது மிருகங்களோட பிணைஞ்சது மனுஷன் வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆடுகளோடு தான் நாங்கள் இரவு தூங்கினோம் அப்படின்னு சொல்லலாம். ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. இந்த ஒரு ஆடு படுக்குது, இந்த படுக்குது. ஆட்டு குட்டிகள் அங்கால இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆடெல்லாம் பாருங்க இருக்குது. ஆடுகள் தொட்டாலாம் எங்களுக்கு கொஞ்சம் பழகித்து அப்படின்னு சொல்லலாம். நேற்று நல்லா பழகினது, இப்போ கொஞ்சம் கத்துது. ஓகே ஆசான் வாங்க மற்ற காட்டும். ஓகே குட்டிகள் அங்கால இருக்குது. ஐயா நிறைய ஆடுகள் வச்சிருக்கிறாரு. பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். ஆட்டு குட்டிகள் இருக்குது. படுக்கட்டும். ஓகே அவங்க தூங்கட்டும். இந்தியாவில் பனைமரங்கள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சுடுதண்ணி வைக்கிற இடம். இதில் காலையில் நாங்கள் பிளேண்டி வச்சு குடித்தோம். அந்த வீடியோ எடுக்கலைண்ணே, ஃபோன் சார்ஜ் இல்லாதால் எடுக்கலை. ஆடு எழுமிட்டு போகுதா சான் உங்கள்கிட்ட இதாக கண்டு பயந்து. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். எந்த இடம்ன்றதை காட்டுறோம். என்னென்னு சொன்னால், குளிக்கிற இடத்த இப்போ காட்ட போகிறோம். காட்டக்கூடாது, இருந்தாலும் காட்டுறோம். ஒரு அனுபவம் தானே. நாங்கள் நேற்று குளித்த இடம் இந்த அடிக்கிறது தான். இந்த அடிக்கிற கம்பி, இந்த அடிக்கிற இதை இதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே இருந்து அள்ளி அதுக்குள்ளே ஊற்றி, இந்த இதை காட்டுங்க, இதுக்குள்ளே ஊற்றி அந்த கோப்பண்டு இருக்குது, பிளேட் உண்டு. அந்த பிளேட்டால் அள்ளி குளித்து தான் நாங்கள் நேற்றும் காலையிலேயும் குளித்தோம். இது ஒரு குளிக்கிற இடம். இந்த கண்ணாடி எல்லாம் இருக்குது. முகத்துகளை பார்த்து கொள்ளலாம். அழகழகா முகத்துகளை பார்த்து கொள்ளலாம். இப்போ குளிச்சு முடிஞ்சுது. காலையில் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது. நல்ல செட்டப். குழாய் கிணறு, அதுக்குள்ளே தண்ணியை போட்டு எடுத்து குளிக்கிறது வேற லெவல். ஆடுகள் இஞ்சால இருக்குது.
இதெல்லாம் வந்து இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு வாழ்க்கையில வந்து திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. உண்மையிலே கஷ்டமா இருந்தாலும் இந்த டிராவலிங் லைஃப்ன்றது கஷ்டமா இருந்தாலும் ஒவ்வொரு எல்லா இதையும் வந்து அனுபவிச்சு வாழ பழகணும் நம்ம. காசு பணம் இருந்தா தான் வந்து வாழணும் இல்லை, இல்லாமலும் நம்ம வாழ பழகணும்ன்றதுக்கு வந்து நாங்க சொல்றோம். வாழ பழகுறது வந்து நல்ல எல்லா அனுபவம் வந்து வாழ்க்கையில் இருக்கணும். டிஎம்எஃப் ஹாசன் வந்து இப்படி வளர்ச்சி இதுகள் வந்து எடுக்கிறாரு. அங்கால வந்து இதொன்று கடை ஒன்று இருக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றதால வந்து திறக்கல. அதனால இயக்கச்சி சந்திக்கு வந்து நான் போய் சாப்பிட்டோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 750-800 மீட்டர் கிட்ட வரும். ஓகே, இப்போ இந்த இடத்த இருந்து வந்து நாங்கள் ரீச்சா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து போகிறோம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளிக்கிடத்து நிற்கிறோம். ரீச்சான்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் முன்ன பின்ன போனதில்லை. அங்கே வந்து நிறைய இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அழகான இடங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இன்றைக்கு டேட் ஆகஸ்ட் 12. இப்போ வந்து நம்ம ரீச்சா நோக்கி போவோம். போனலையும் வந்து சாட்சிகள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும். என்னென்னு சொன்னால் கரண்ட் வந்து இந்த இடத்த வந்து இல்லை. காலையில் இரவு வந்து நாங்கள் சாப்பிட போன அந்த ஹோட்டலில் வந்து ஃபோனுக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டுது. இப்போ பக்கத்தில் தான் சார்ஜ் போட கொடுத்து கொஞ்சம் தான் போட்டுருக்குது. ஃபுல்லாக சார்ஜ் போடுறதுக்கு இல்லை. இதில் சின்ன சட்ட சிக்கல்களால் வந்து கரண்ட் எடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். ஓகே, பரவாயில்ல, நல்ல ஒரு அனுபவம் ஐயாடா இதில் வந்து கிடச்சிச்சு. நம்மளோட வீடியோவை ஏஜே குகன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து இந்த இடத்த இருந்து இப்போ ஜஃப்னா நோக்கி போகணும். இன்றைக்கு ஜஃப்னாவுக்கு வந்து போவோமா இல்லையான்னு தெரியல. அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக லிஃப்ட் கிடைக்கும் என்று நம்புகிறோம். டிஎம்எஃப் ஹாசனினுடைய யூடியூப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்க்காதாக்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம். உண்மையிலே ஐயா வந்து இப்போ வெளியில் போயிருக்கிறார். வந்த உடனே ஐயாவோடையும் ஒரு வீடியோ போடுவோம். காடுகளோடு தூங்கின அனுபவம் வந்து வேறு லெவல். இதுதான் வந்து நாங்கள் 2 பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஓகே, இங்கேருந்து போவோம். என்ன டைம் வந்து கிட்டத்தட்ட 9:30-10 மணி ஆகுது. சார்ஜ் இல்லாத காரணத்தால் தான் கொஞ்சம் டைம் ஆயிடுது. என்னென்னு சொன்னால் பக்கத்தில் வந்து கடை ஓப்பன் பண்ண பிறகு தான் வந்து போன சார்ஜ் கொடுத்து கொஞ்சம் சார்ஜில் போட்டு வச்சிருக்கிறோம். அதுவும் ஃபுல் சார்ஜ் இல்லை, ஒரு 50-52 சார்ஜ் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியா வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஜஃப்னா நோக்கி போகணும். இந்த ரீச்சாவை முடிச்சது வந்து ஜஃப்னாவுக்கு வந்து லிஃப்ட் கேட்டு போகிறதான் என் டேபிளன். அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கிறார்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துலேருந்து டீப்பாக இருக்கிறோம். போக தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுறேன்.